Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நமது தொலைபேசி இணைப்பில் பாஜகவின் திரு ராம ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அறிவித்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டங்களில் அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த விலகல் பாஜக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல, விலகல் என்பது அந்த முடிவு அவர் எடுத்திருக்க வேண்டியது என்ன கட்டாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அது துரதிருஷ்டவசமான முடிவு தான். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான அரசியல் சக்திகள் ஒன்றிணைந்து வந்து ஒரே குரல்ல பேச ஆரம்பிக்க துவங்கி இருக்கிற இந்த நேரத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நான் கூட்டிருந்து விலகிறேன் என்று சொன்னதை தவிர்த்திருக்கணும் தான் நான் நினைப்பேன். பட் இதை பற்றி அவங்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. பிரதமர் வந்த பொழுது சந்திக்க நேரம் கிடைக்காதது. மேலிட தலைவர்கள் அதை பத்தி முழுமையான கருத்து சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு இனிஷியல் ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆனா இது ஒரு விஷயம் இன்னும் சொல்லவில்லை. அவரு இங்க இருந்து விலகுகிறார் சரிதான், பட் அவர் எங்க போறாரு என்பதை சொல்லவில்லை. கூட்டணி இல்லாமல் அரசியல் இல்லை. அதனால அவரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே போறாருன்னா அவர் எந்த கூட்டணியில சேர போறாரு? ஒருவேளை திமுக கூட்டணியை மனதில் வச்சு சொல்றாருன்னா திமுக கூட்டணியில போகிறேன் என்று அவர் முடிவெடுத்த மாத்திரத்தில் ஐயா ஓபிஎஸ் தனிமைப்பட்டு விடுவார். அவர் மாத்திரம்தான் இருப்பார். அவர் நிழல் கூட அவர் பின்னால வராது. ஏன்னா அங்கே அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் திமுகவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அதிமுகவே. அதை வைத்து கூட நான் திமுக போறேன்ற முடிவு அவர் எடுக்கவே முடியாது. அதனால என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்த்து விட்டு கருத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க இந்த கூட்டணியிலிருந்து விலகியதற்கான காரணத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது நாடறிந்த ஒரு விஷயம் அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னதையும் நம்மளால கேட்க முடிந்தது. பிரதமர் வந்த பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்பு தங்களுக்கு வழங்கப்படவில்லை. பிரதமரை சந்திப்பது தனக்கு கிடைத்த பாக்கியம் என்கின்ற அளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் இறங்கி கடிதம் எழுதியும் தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படிங்கறது அவங்க மிகப்பெரிய குறையாக சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டதாக. பிரதமர் வரும்போது தமிழகத்தில் உள்ள எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திப்பது என்பது ஒரு வழக்கமான ஒன்று இல்லை. நீங்க ஒரு சில முறைகள்ல எடப்பாடி அவர்களை சந்திக்காமலும் பிரதமர் சென்றிருக்கிறார். டிடிவி அவர்களை சந்திக்காமலும் சென்றிருக்கிறார். இன்னும் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒவ்வொரு முறையும் பிரதமர் எல்லோரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டாவது, பிரதமரை ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்துலதான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த நேர நெருக்கடியில தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. நேரம் அவர் டெல்லியில டைம் கட்ட கொடுக்க போறாங்க. நேரடியா டெல்லியிலே சென்று சந்திக்கலாம். ஒரு முன்னாள் துணை முதலமைச்சருக்கு அதெல்லாம் ஒரு தடையா இருக்காது. அவர் வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு முழுமையாக தெரியாமல் சொல்ல முடியாது. இதையெல்லாம் காரணங்களாக சுட்டி காட்டப்படுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.